டிடிஜிஎஸ் ஜி குந்திராஜா இப்போ யூடியூப் சேனல்லேருந்து வாண்டியம்பலம் வந்திருக்கோம். வாண்டியம்பலத்தில் தில்லையம்மாளுங்கிறவங்கள பேட்டி காண போகிறோம். அவங்க நேரடியாக பேச போகிறாங்க. இது ஒரு உண்மை சேனல், உண்மை மட்டும்தான் பேச போகிறோம். முன்னாடி ஊசி போட்டோம்ல, அது கரெக்டாக சனம் பிடிச்சி கண்ணு போடுதுங்களா? கரெக்டாக கண்ணு போடுது. அது என்ன கண்ணு அதிகமாக போயிடுச்சு? நமக்கு அதிகமா பொட்டக்கட்டி தான் ஒரு 4 பேர் ஒரு காலக்கட்டி, மீதி 3 பொட்டக்கட்டி, 3 பொட்டை நீட்டி போட்டுருக்கு, 1 காலக்கண்ணு நீட்டி போட்டுருக்குது. சனையெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, சனையெல்லாம் நல்லா பிடிக்குது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தில்லையம்மா. இப்ப தில்லையம்மான்னு சொல்லிட்டு வாண்டியம்பலத்துல சொல்லியிருக்காங்க, இவங்க மாடு கரெக்டா சன ஊசி போட்டா பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. 2வது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு காலக்கண்ணிட்டு 3 பொட்டை நீட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு டைம்ல பிடிச்சிருச்சுங்களா? ஒரு டைம்ல பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல போய் போட்டுக்கலாம்லக்கா? இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ். டிடிஜிஎஸ் ஜி குந்திராஜா யூடியூப் சேனலுக்கு வாண்டியம்பலம் வந்திருக்கோம். வாண்டியம்பலத்துல மாடு ஊசி போடும். உங்க பேர் சொல்லுக்கா? தில்லையம்மாடா? தில்லையம்மா. வாண்டியம்பலத்தில் தில்லையம்மாள் அப்படின்னுங்கிறவங்க மாட்டை பராமரிச்சுட்டு வராங்க. இவங்க அருமையாக மாட்டை பராமரிச்சுட்டு வராங்க. இவங்க வருஷத்தில் ஒரு கண்ணுக்குட்டி எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கரெக்டாக மாடு சன ஊசி போட்டு கரெக்டாக சனை பிடிச்சி கண்ணு போட வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே நம்ம ஊசி போட்டு பிறந்த 3 பொட்டக்கண்ணுக்குட்டி ப்ளஸ் ஒரு காலக்கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 பொட்டக்கண்ணுக்குட்டியில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு தான் இப்போ நம்ம ஊசி போட்டுட்ருக்கோம். நம்ம போட்ட 3 பொட்டக்கண்ணுக்குட்டியில் அதில் இப்போ ஒரு கண்ணுக்குட்டிக்கு தான் இப்போ நம்ம ஊசி போட்டுட்ருக்கோம். இவங்களது ஏற்கனவே வச்சுருக்க பக்கத்தில் காமிச்சிட்ருக்க ஸ்க்ரீனில் இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே தொடர்ந்து மாடு ஊசி போட்டு 3 பொட்டக்கண்ணுக்குட்டி ஒரு காலக்கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களது இப்போ என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம சரியாக அதை கேட்டறியல விவரம். ஆனால் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 3 பொட்டக்கண்ணுக்குட்டி ஒரு காலக்கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மாடு கத்தும் போது, தாண்டும் போது, குதிக்கும் போது அப்படிங்கிற மாதிரி, அதாவது பருவ அறிகுறிகள் தெரிஞ்ச மெயினே அவங்க உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பருவ அறிகுறி இருக்குது சார், இந்த மாதிரி மாடு ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு சன ஊசி போட்டு வருவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி கணக்கெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அந்த 21 நாளைக்கு ஒரு முறை கரெக்டாக மாடு பருவத்துக்கு வருதா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் மாட்டுக்கு சனம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பருவ அறிகுறிகள், அதாவது கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பருவ அறிகுறிகள் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அந்த வீடியோவில் இருக்கிற பருவ அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்ச மெயினே நீங்கள் சன ஊசி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மாடும் சனை பிடிக்கும். அதுவும் காலையில் தோன்றுச்சுன்னா சாயங்காலமும், சாயங்காலம் தோன்றுச்சுன்னா காலையிலையும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கிலே சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்ப நம்ம முன்னாடி ஊசி போட்டோம்ல, அது கரெக்டா சனம் பிடிச்சி கண்ணு போடுதுங்களா? கரெக்டா கண்ணு போடுது. அது என்ன கண்ணுக்குட்டி அதிகமா போயிடுச்சு? நமக்கு அதிகமா பொட்டக்கட்டி தான் ஒரு 4 பேர் ஒரு காலக்கட்டி, மீதி 3 பொட்டக்கட்டி, 3 பொட்டை நீட்டி போட்டுருக்கு, 1 காலக்கண்ணு நீட்டி போட்டுருக்குது. சனையெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, சனையெல்லாம் நல்லா பிடிக்குது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தில்லையம்மா. இப்ப தில்லையம்மான்னு சொல்லிட்டு வாண்டியம்பலத்துல சொல்லியிருக்காங்க, இவங்க மாடு கரெக்டா சன ஊசி போட்டா பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. 2வது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு காலக்கண்ணிட்டு 3 பொட்டை நீட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு டைம்ல பிடிச்சிருச்சுங்களா? ஒரு டைம்ல பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல போய் போட்டுக்கலாம்லக்கா? இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ். டிடிஜிஎஸ் ஜி குந்திராஜா இப்போ யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.